அத்தியாயம் 10. நீண்ட நேரத்திற்கு பிறகு கண் விழித்தாள் கவின்யா. பவனுடன் சென்றது, பின்னர் ஆட்கள் துரத்தியது, கதவை அடித்து உடைப்பது போல் தட்டியது எல்லாம் நினைவிற்கு வர அவசரமாக எழுந்தமர்ந்து சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தாள். ஒரு அறையினுள் இருப்பதை உணர்ந்ததும் மேலும் பயம் எழ வேகமாக கட்டிலை விட்டு இறங்கி நின்றாள். அந்நேரம் ரிஷி கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவள் எழுந்து நிற்பதைக் கண்டதும், எழுந்துட்டியா ஹனி என்று அவள் அருகே செல்ல முயன்றான். அவனது ஹனி என்கிற வார்த்தையை கேட்டு உடல் தூக்கி போட அவசரமாக விலகி நின்றவள், அப்படி என்னை கூப்பிடாத என்று கத்தினாள். அவள் அருகே செல்ல முயன்றவன் தன் நடையை நிறுத்திவிட்டு யோசனையுடன், என்னாச்சு கவி என்றான் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டே. பவா எங்க? நீ எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்த? கவி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா என்றான் கோபத்தோடு பவனின் பெயரை கேட்டதும். நான் நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறேன். நீ என்னை விட்டு விலகிடு. நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். எனக்கு எந்த இடமும் வேண்டாம் என்று கை கூப்பி அழ ஆரம்பித்தாள். அழும் அவளை யோசனையுடன் பார்த்திருந்தான் ரிஷி. அவளின் ஒதுக்கத்திற்கு காரணம் வேதநாயகம் என்று எண்ணியிருந்தான் அது நாள் வரை. ஆனால் இன்று அவளின் அழுகை வேறு ஏதோ ஒன்று இருப்பதை உணர்த்தியது. தான் காதலித்த கவி இவள் இல்லை. நிச்சயம் ஏதோ ஒன்று அவள் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. அவளிடம் தன்மையாக பேசி பார்க்க வேண்டும் என்று எண்ணியவன், கவி அமைதியாயிரு, வேதநாயகத்திட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவளோ அவன் பேச்சை காதில் வாங்காமல், என்னை பவா கிட்டேயே விட்டுடு, எனக்கு இந்த ஊரும் வேண்டாம், இந்த இடமும் வேண்டாம், இங்கே இருக்கிற மனிதர்களும் வேண்டாம் என்று மடிந்தமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை அவனை கோபப்படுத்த வேகமாக அவளிடம் சென்று தோள்களை பற்றியவன், என்ன வேண்டாம்? இத்தனை நாள் ரசித்து காதலிச்ச நான் வேண்டாமா? எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த அந்த கவி எங்க? உனக்காக சிந்திக்காமல் எனக்காக சிந்திச்ச அந்த கவி வேணும் எனக்கு. என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுகுற இந்த கவி எனக்கு வேண்டாம் என்று அவளை உதறி தள்ளினான். அவனது கோபம் கண்டு திகைத்தாலும் தன்னை சுதாரித்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டவள், நானும் அதைத்தான் சொல்கிறேன் ரிஷி, நான் வேண்டாம் உனக்கு. என்னை விட்டு ஓரடி தள்ளியே நில்லு. இப்படி ஒருத்தி உன் வாழ்வில் வந்ததை மறந்துரு. அப்போ தான் நீ நிம்மதியாக இருப்ப. அவளை ஆழ்ந்து பார்த்தவன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்று, சரி, நீ சொல்கிறபடியே விலகிடுறேன். ஆனால் எனக்கு உண்மையான காரணம் வேணும். என்னுடைய காதலை விட நீ என்மேல் வைத்திருந்த காதலை எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது பிரிவை பற்றி பேச நிச்சயம் ஒரு காரணம் இருக்குமே, அது என்ன? எதை அவன் கேட்கக்கூடாது என்று நினைத்தாலோ அதையே அவன் கேட்டுவிட பதில் சொல்ல தைரியம் இல்லாமல், எனக்கு இங்கே இருக்க யாரையும் பிடிக்கல, என்னால் இனியும் இந்த கொடைக்கானலில் இருக்க முடியும் தோணலை, இந்த காரணம் போதுமா? அவனும் விடாது, சரி கொடைக்கானல் தானே வேண்டாம், வா நாம் வேற எங்கேயாவது போயிடும் என்றான் விடாக்கண்டனாக. தனது நிலையை புரிந்து கொள்ளாது பேசும் அவனை எரித்து விடுவது போல பார்த்தவள், என்னை இங்கேயே வச்சிருக்கணும்னு நினச்சிருந்தா அது நடக்காது ரிஷி. நிச்சயமாக நான் பிணமாக தான் இருப்பேன். எதையுமே ஆராயாமல் அப்படியே என்னை போக விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது என்றாள் கோபமும் அழுகையுமாக. அவளின் அழுகை அவனை பாதிக்க அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனம் சொன்ன விஷயம் பெரியது. கவி தன் மனதில் இருப்பதை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். அந்த செய்தி தன்னை மிகவும் பாதிக்கப் போவது உறுதி என்பதும் அவனுக்கு புரிந்து போனது. அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து வெளியேற முயன்றான். என பவா கிட்டேயே அனுப்பிடு. கதவருகே சென்றவன் மெல்ல திரும்பி சற்றே உடைந்த குரலில், முடிவே பண்ணிட்டியா கவி? என்னை விட்டு போக முடிவே பண்ணிட்டியா என்றான் கரகரத்த குரலில். அவன் கேட்டதும் அதுவரை இழுத்து பிடித்திருந்த உணர்வுகள் கட்டவிழ்த்து கொள்ள திரும்பி நின்று கதற ஆரம்பித்தாள். அவளுக்கு மட்டும் விருப்பமா என்ன? நடந்தது விதியின் விளையாட்டா, இல்லை மனிதனின் சுயநலமா? ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது அவர்களல்லவா? அவளின் முதுகு குலுங்கியதைக் கண்டதும் ரிஷியின் கண்களிலும் கண்ணீரின் தடம். கவியின் செய்கைக்கு பின்னே நிச்சயம் பெரிய காரணம் இருக்கிறது. தன்னை அத்தனை காதலித்த அவளால் இப்படி விட்டு கொடுக்க முடியாது. தன்னைப் போலவே அவளும் உள்ளுக்குள் தவித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அதையும் தாண்டி விலகி நிற்க அவளது மனம் காயப்பட்டிருப்பதை உணர்ந்தான். ரெடியாயிரு, பவனை வர சொல்கிறேன் என்றவன் விறுவிறு என்று அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்றது கூட அறியாது தனது அழுகையை தொடர்ந்திருந்தாள். பெண் அவள் தனது துயரத்தை அழுகையின் மூலம் துடைத்து கொண்டாள். உயிருக்கு உயிராக காதலித்தவளே என்னை விட்டு விலகிவிடு என்று சொல்லும் நிலையை அனுபவித்தவனோ மனம் தாங்காது நின்றிருந்தான். திடீரென்று மூச்சு காற்றிற்கு பஞ்சமாகி போனது. தோட்டத்தில் நின்றிருந்தும் கூட மூச்சடைத்தது. எத்தனை எத்தனை கனவுகள்! வாழ்வில் துயர் என்கிற ஒன்றை அறியாதவன் அவன். எல்லாவற்றிலும் வெற்றியை மட்டுமே அடைந்தவனுக்கு
வாழ்க்கை கொடுத்த மிகப்பெரிய அடி. அவள் தன்னை வெறுத்து ஒதுக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒதுங்க நினைக்கிறாள். அவளை நன்றாக அறிந்தவனுக்கு அதன் பின்னே உள்ள வலுவான காரணம் என்னவாக இருக்கும் அவளின் என்று அவனால் அனுமானிக்க முடியவில்லை. அவளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தான். மூளை சொன்ன வழியை இதயம் கேட்க மறுத்தது. அவர்களின் காதலையும் அன்பையும் அனுபவித்த இதயம் அவர்களின் பிரிவை ஏற்க மறுத்தது. வலியை இதயமல்லவா உணர்கிறது? தன்னை மீறி நெஞ்சை தடவியபடி நிற்க அவனை முட்டி மோதி வந்து நின்றது பியூட்டி. அதன் முகத்தை பற்றி கொண்டவன், நீயாவது என்னோடு இருக்கிறியே, என்னை மட்டுமே விரும்பி எனக்காகவே யோசித்து எனக்காகவே வாழ்ந்த அவளின் நாவில் என்னை விட பவா கிட்ட விட்டுடுன்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. இது எத்தனை பெரிய அவமானம் எனக்கு. எந்த நிலையிலும் அவளின் துயர் துடைப்பேன் என்கிற நம்பிக்கையை அவளுக்கு நான் கொடுக்கவில்லையா? ஏன் அப்படி சொன்னா பியூட்டி? அதுவோ தனது எஜமானனின் உணர்வுகளை புரிந்து கொண்டது போல அவன் நெஞ்சில் முட்டி தனது ஆதரவை கொடுத்தது. பியூட்டியின் முகத்தை பற்றி கொண்டவன், எல்லாமும் கிடைத்து கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இப்படி ஒற்றை வார்த்தையில் புரட்டி போட்டு விட்டாள் என்று கண்மூடி நின்றான். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், அவனிடம் எப்படி சொல்வ? என் காதலியை வந்து அழைத்து போ என்றா? இல்லை, அவள் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டாள் என்றா? என்ன சொல்லி அவளை அழைத்துச் செல்ல சொல்வேன்? அவனிடமிருந்து காப்பாற்றி வரும்போது எத்தனை பெருமையாக உணர்ந்தேன், என் காதலியை என்னிடமே கொண்டு வந்து விட்டேன் என்று. ஆனால் மீண்டும் நானே அவனை அழைத்து அவளை அழைத்து போ என்று சொல்வதா என்று மனம் வெதும்பி போனான். அவனது துயரத்தை தீர்க்க பியூட்டியை தவிர அங்கு யாரும் இல்லை. காதல் என்கிற உணர்வு ஒரு மனிதனை இத்தனை உடைத்து போட முடியுமா? உலகம் முழுவதும் பிஸ்னஸ் செய்து ஒரு மிகப்பெரிய குழுமத்தையே கையில் வைத்திருப்பவன் அங்கே சுக்கு நூறாக உடைந்து நின்றான். ஒரு பெண்ணின் புறக்கணிப்பு அவனது இதயத்தை துடிக்க வைத்து கொண்டிருந்தது. அதே நேரம் வேதநாயகம் கவியை அடைத்து வைத்திருந்தவர்களின் முன் நின்றிருந்தார். ஒவ்வொருவரும் பயந்தபடி அவரை பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். அனைவரையும் பார்வையாலேயே விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். அவரது முகத்தில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. அனைவரும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மறுக்க, கவியிடம் பேசிக்கொண்டிருந்த பெண்ணருகே சென்றவர் அவள் என்னவென்று உணரும் முன் ஓங்கி அறைந்திருந்தார். அதில் அவள் சுருண்டு கீழே விழுந்தாள். குனிந்து அவளின் முகத்தருகே, என்னை என்ன கேனப்பையன் நினச்சியா? என்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுக்கு வேலை பார்த்துருக்க என்று அவளது கைகளை பற்றி எழுப்பினார். அவளோ, எனக்கு எதுவும் தெரியாது சார் என்றாள் கண்ணீருடன். அவளை உதறி தள்ளியவர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். நீ எப்படி பிளான் பண்ணி அவன் உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுத்த, யார் அந்த நாய்களையெல்லாம் கட்டி வச்சாங்க, எல்லா தகவலும் எனக்கு வந்தாச்சு என்றார் கோபத்தோடு. தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். அவரோ அங்கிருந்த ஒருவனை அழைத்து, நம்ம தோட்டத்துக்கு உரம் போட்டு நாளாச்சு இல்லையா, போட்டுடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதை கேட்டதும், சார் என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க என்று கதற ஆரம்பித்தாள். சிறிதும் திரும்பி பாராமல் காரில் ஏறி அமர அவரது கார் அங்கிருந்து வெளியேறியது. அதோடு அந்த பெண்ணின் சத்தமும் மெல்ல தேய ஆரம்பித்தது. ரிஷியின் மாளிகையில் இருந்த லோகாவின் அலைபேசி விடாது அடிக்க ஆரம்பித்தது. அதை கண்டதுமே ஒருவித பயத்துடன் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் எடுக்கலாமா வேண்டாமா என்கிற யோசனையுடனே இருந்தார். அலைபேசி விடாது அடிக்கவும் அதை எடுத்து காதில் வைத்த நிமிடம், அடிமையாக வாழ்வதற்காகத்தான் நீ பிறந்தியா? அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூட முடியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் முயற்சி செஞ்சேன், ஆனால் என்னால் எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த கிழவி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கா. பேத்தி என்னவோ கம்பெனியே அவளோடது மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டா. உனக்கு உருப்படியாக எதுவும் செய்ய தெரியாதா? உன்னால் நான் எங்கே சிக்கியிருக்கேன்னு புரியுதா? மன்னிச்சிருங்க அண்ணா, அவள் விஷயத்துலையாவது கவனமாக இரு. உன் மூலமாக எதுவும் தெரிஞ்சுதுன்னு வையை தொலைச்சிருவேன். சரிங்க அண்ணா என்று கூறி ஃபோனை வைத்து விட்டார். நீலோர் பழம் தலைவிரி கோலமாக கால்களை நீட்டி போட்டுக்கொண்டு கையில் குழந்தை பொம்மையை வைத்தபடி ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். கையில் இருந்த குழந்தை பொம்மையின் முகம் பார்த்து, அழாதரா தங்கம், அம்மா உனக்கு பால் எடுத்துட்டு வரேன்டா என்று பொம்மையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு நடந்தார். அவருக்கு ஒரு 50 வயதிற்கு மேல் இருக்கும். அந்த குழந்தையை யாரும் தன்னிடமிருந்து பறித்து விடுவார்களோ என்கிற பயத்துடன் அழுத்தி பிடித்திருந்தார். தள்ளாட்டமான நடையுடன் அங்கும் இங்கும் நடந்து அங்கிருந்த மேஜை மேலிருந்த ஒரு டம்ளரை எடுத்து பொம்மையின் வாயில் வைத்து, குடி தங்கம் குடி என்று கொஞ்சிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏதோ ஒரு இடத்தில் யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்க அவசரமாக குழந்தையை தூக்கி கொண்டு மறைவான இடத்தை நோக்கி ஓடினார். கண்கள் பயத்தை பிரதிபலிக்க குழந்தையை நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டு, உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க வர்றாங்க, என்னை விட்டு போயிடாதடா என்று மெல்லிய குரலில் விசும்ப ஆரம்பித்தார். எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாரோ அப்படியே மயங்கி சரிந்திருந்தார். அவர் கைகளில் இருந்த பொம்மையானது சற்று தள்ளி விழுந்து கிடந்தது.
அப்பொழுது அங்கே வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவரை பார்த்துவிட்டு, பைத்தியம் மயங்கிடுச்சு, சீக்கிரம் தூக்கி கொண்டு போய் அதை அறையில் போட்டுடணும் என்றான். அந்த பொம்மையும் எடுத்துக்கையா, இல்லைனா கத்தியே நம்மளை கொல்லும் என்றாள் அந்த பெண். பின்னர் இருவருமாக அந்த பெண்மணியை தூக்கி கொண்டு அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்று படுக்க வைத்தனர். அவர் அருகே அந்த பொம்மையும் போட்டுவிட்டு அறைக்கதவை அழுந்த சாற்றிவிட்டே சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் தானாகவே மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டவர் அவசரமாக தனது குழந்தையை தேடினார். அந்த பொம்மை தன் அருகே இருப்பதை பார்த்ததும் அத்தனை சந்தோஷத்துடன் அவசரமாக எழுந்து சென்று சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு உருவத்திடம், என்னங்க பாருங்க, நம்ம குழந்தை எத்தனை அழகா சிரிக்குது என்று காண்பித்தார். சுவற்றில் இருந்த உருவம் நமது கேள்விகளின் பதிலாக இருந்தது. அத்தனை தத்ரூபமாக வரையப்பட்டிருந்த அந்த உருவம் நீலோற்பரத்தின் சொந்தக்காரன். ரிஷி அந்த ஓவியத்தை காணும்போது அவனது நிலை, சாய்ந்தாடம்மா சாஞ்சாடு, சாஞ்சும் கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோவில் பூராவே சாஞ்சாடு.